பிரைஸ் லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 6வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பலனை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆமென். நம்ம பார்க்குற ஒவ்வொரு மனிதர்களுடைய ஏக்கம் என்னவா இருக்கும்னா, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா, எனக்கு ஆசீர்வாதம் தங்காதா, என் தேவன் ஆசீர்வதித்தால் ஒழிய நான் அவரை போக விடமாட்டேன். அப்படியெல்லாம் ஜெபிக்கிறவர்களும் ஜெபிக்க போகிறவர்களும் இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இதுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆமென். ஹல்லேலூயா. யாரால தான் ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா, தேவனால் ஆசீர்வாதம் வரும். ஆனால் எப்படி இருந்தால் ஆசீர்வாதம் வரும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், நான் எப்படி வேணாலும் பேசுவேன், நான் எப்படி வேணாலும் யோசிப்பேன், நான் எப்படி வேணாலும் நினைப்பேன், சிந்திப்பேன், என் வாழ்க்கையில் நான் எப்படி வேணாலும் இருப்பேன். ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அது கேள்விக்குறி. ஹல்லேலூயா. தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலம்தான் தேவனால் ஆசீர்வாதம் பெறும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம் நமக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் பரிசுத்த வேதாகமம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ அடிக்கடி ஒரு மழை வருது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இது என்ன மழை? ஹல்லேலூயா. சில பேர் சொல்லுவாங்க, இது அபிஷேகமாகிய மழை, ஆசீர்வாதமான மழை, உன்னதமான தேவனால் வருகிற ஒரு பரிசுத்த பெருமழை. எது வேணாலும் நம்ம சொன்னாலும், உபாகமம் 32:2 மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். ஆமென். அப்போ அந்த மழை என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய உபதேசம். மனுஷர்களுடைய உபதேசமும் இருக்குது, கள்ள உபதேசமும் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, என் உபதேசம் பொழியும். ஆமென். ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்குறவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நிச்சயம் தேவனால் வரும், தங்கும். ஆமென். மாற்றமே கிடையாது. ஆனால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாத தேவன், வார்த்தையில் உண்மை உள்ளவர் அவர். ஆமென். அவர் சொன்னால் அவர் சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த மழை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவனுடைய உபதேசம். ஆமென். ஹல்லேலூயா. இது என்ன உபதேசம்? மனுஷர்களால் வருகிறது அல்ல, இது தேவனால் வருகிற வார்த்தை. ஆமென். தேவனால் வருகிற வார்த்தை எங்கே வருது, எந்த இடத்துல கிரியை செய்யுது அப்படின்னா, நிலத்தின் மேலே கிரியை செய்யுது. ஆமென். நிலம் நம்ம வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் உவமைகளாய் பேசும் பொழுது என்ன சொல்கிறாரு, அந்த நிலத்தை குறித்து, விதைகளை குறித்து அவர் பேசுகிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், ஒவ்வொரு காரியத்தையும் கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு நல்லா கவனிக்கணும். அவருடைய உபதேசம் வரும்பொழுது வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருப்பாங்களா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நிலம் அப்படிங்கிறது உங்களுடைய இருதயம். ஆமென். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனங்கள், ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள். இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவன், அவர்தான் உண்மையுள்ளவர், அவர்தான் என்னை பரலோகத்திற்கு கொண்டு செல்லுகிறவர். இப்படி தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிற உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் மேலே அடிக்கடி மழை வருது. ஹல்லேலூயா. அந்த மழையுடைய அர்த்தம் என்னன்னா, என் உபதேசம் வருது. ஹல்லேலூயா. அதற்கான பலனை நீங்கள் கொடுக்க வேண்டும். தேவனிடத்தில் உங்களுடைய எல்லா பலன்களை கொடுக்கும் பொழுது, முதற் பலனை கொடுக்கும் பொழுது தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஆமென். 100, 60, 30 தேவனுக்கு நீங்கள் பலன் கொடுக்க வேண்டும். ஆமென். உபதேசத்தை கேட்டு, என் ஆண்டவர், என் தேவன் எனக்கு என்ன கட்டளை இடுகிறாரோ அதை நான் ஜாக்கிரதையோடு
பொறுமையோடு, சமாதானத்தோடு, தாழ்மையோடு, ஆமென், எல்லாவற்றிலும் அடக்கத்தோடு, எல்லாவற்றிலும் தாழ்மையோடு, எல்லாவற்றும் பொறுமை அல்ல, நீடிய பொறுமையோடு தேவனுடைய கரத்தில் நாம் அடங்கி இருந்து தேவனுக்கு நாம் எல்லாவற்றிலும் முதற் பலன்களை கொடுக்கிறவர்களாய், நல்ல நிலங்களாய் நாம் இருக்கும் பொழுது தேவனால் நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உபதேசமாகிய மழை நம் மீது பொழிந்து ஒவ்வொரு நாளும் வறண்டு போன நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாய் வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். ஆமென். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் தேட வேண்டும். உலகத்திற்குரிய காரியங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் தேவன் நமக்கு கூட கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உண்ணவும் முடுக்கவும் இருந்தால் போதும் என்கிற அந்த ஒரு மனது, தேவன் இந்த நாளில் எனக்கு கொடுக்கிற காரியம் எனக்கு அது வந்து சேரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மனதோடு நாம் ஒவ்வொரு நாளையும் கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படிந்து அவருடைய வழியில் நடப்போம். பரலோகத்துக்கு நேராய் நம்மை நடத்த பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிவோம், சத்தத்தை கவனமாய் கேட்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.